வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை, மீண்டும் ஒரு பிரித்தானியாவில் இருக்கிற தமிழர்கள் அதிகம் வாழுகின்ற நகரங்களை பற்றி பார்த்து கொண்டு வரோம். அந்த விதத்தில் மிகவும் ஒரு அழகான ஒரு நகரம். அது மட்டுமல்ல, பிரித்தானியாவிலே மிகப்பெரிய 1400 வருடங்கள் பழமையான மிக பிரம்மாண்டமான ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இங்கே மிக பிரம்மாண்டமாக காட்சி தர ஒரு தேவாலயம் அமைஞ்சிருக்குது. அது மட்டுமில்லாமல் ஏன் கந்தப்பரி நகரத்தில் அதிகளவான தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க, இதற்கான முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னென்ன இந்த நகரத்தில் இருக்கின்றத இந்த காணொலி ஊடாக நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே சென்று என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கிறதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து நாங்கள் போட்டுக்கொண்டு வரோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய காணொலிகள் வர இருக்கிறது. தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. சரி, நாங்கள் லண்டன் நகரத்திலிருந்து சரியாக கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கண்டபரி என்ற அழகான நகரம். இதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நாங்கள் காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி எடுக்கும். ஸோ நாங்கள் இந்த கண்டபரி என்ற இடத்துல வந்து சேர்ந்துட்டு இந்த நகரத்தில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, ஏன் தமிழர்கள் வாழ்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். இவ்வளோ அழகாக இருக்குண்டாருங்க இந்த இடம். இது கண்டபரிக்கு போகிற இடத்துல இருக்குது. இது வைக்கோலால் என்கிற ஒரு வீடு. அந்த காலத்து பழைய காலத்தில் இருக்கிற ஒரு மாடலில் இப்படித்தான் வீடு கட்டிருப்பாங்க. கூறு அமைப்பு அது கண்டபரியில் இருக்கிற மிகப்பெரிய தேவாலயத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். கண்டபரியை வந்து பார்த்தா நாங்கள் என்ன சொல்கிறேன், ஒரு சுற்றுலாத்தலம் உண்டு. இங்கே வந்து இந்த தேவாலயத்துக்குள்ளே போயிட்டு நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன விடயங்கள், மிக பிரம்மாண்டமான கட்டிடக்கலைகள்லாம் இருக்குது, போய் பார்ப்போம். சரி வாங்க காணொலிக்குள்ளே போவோம். நான் தற்போது நின்று கொண்டிருக்க இடம் வந்து கண்டபரியில் இருக்க மிகப்பெரிய பேராலயம். இது வந்து மிக பிரம்மாண்டமான கட்டிடக்கலைகள், பார்ப்பதற்கு பிரமிக்கும் அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். 1400 வருட கால பழமையான இந்த பேராலயத்தில் வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. நாங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிறது முதலாவது முன் என்ட்ரன்ஸில் இருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு மண்டபம். அதை தாண்டி கீழே போனீங்கன்னு சொன்னால் ஒரு குகை மாதிரி அமைக்கப்பட்டு அங்கே நிறைய ஆராதனைகள் நடைபெறதுக்கான கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, முதலாவது தளம், இது தரைத்தளம். முதலாவது தளத்தில் தான் இதை மேற்படி ஏறி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே போய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அங்கே வந்து மிக முக்கியமான ஆராதனைகள் நடைபெற இடம். அங்கே தான் வந்து அந்த சிலுவையும் நாங்கள் பார்க்க முடியும். அண்ணாந்து பார்க்கும் பொழுது எங்களோட கண்ணே வந்து அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டம். இந்த கட்டடக்கலை வந்து ரோமானியர் கட்டடக்கலையாக காணப்படுது. நிறைய சிறப்பு அம்சங்கள் காணப்படுது. அவ்வளோக்கு அழகான இந்த கட்டட வேலைகள் அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டம். கண்ணாடி தூண்டுகள் என்ன, வலிங்க கற்கள் என்ன, வித்தியாசமான முறையில் அழகாக இருக்குது. கட்டாயம் பிரித்தானியாவில் இருந்தாக்கள் போய் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இதுவும் உண்டு. இது தொடர்பான நீங்கள் முழுமையான காணொலியை உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நான் இன்னொரு காணொலியில் முழுமையாக தருவேன். நீங்கள் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் கமெண்டில் தெரிவிங்க, நான் அந்த காணொலியை உங்களுக்காக பதிவிடுவேன். இந்த தேவாலயத்துக்குள்ளே வச்சு ஒரு அரசரால் வந்து ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவமும் இங்கே இருக்குது. அந்த கொலை செய்யப்பட்ட இடம் அதெல்லாமே இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த தேவாலயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புனரமைச்சு வராங்க, சிதைவடைஞ்சு வாருது. இது சம்பந்தமான முழு காணொலியை மிக விரைவில் உங்களை விருப்பப்பட்டால் நான் வெளியிடுவேன். அதுக்கு விலை எவ்வளவு, டிக்கெட் எப்படி எடுக்கணும், இது சம்பந்தமான முழு விடயங்களை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் இந்த தேவாலயத்தை பார்த்துட்டு அடுத்ததாக வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால், இப்போ இந்த இடம் வந்து வெஸ்ட்கேட் டவர்னு சொல்லுவாங்க. இதுவும் ரோமானியருடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டடக்கலை. இந்த கட்டடத்தை தாண்டி அங்கால
போகும் பொழுது மிக அழகாக ஒரு பூங்காண்டு அமைக்கப்பட்டிருக்குது. அந்த பூங்காவை போய் பார்ப்போம். அந்த பூங்காவோட அழகு, இதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த பூங்காவை பார்க்குறதுக்காண்டியே வருவாங்க. அங்கே வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து இருந்து அவங்களுடைய நேரத்தை கழிக்கிறதுக்கு மிக அழகாக காணப்படும். இந்த பூங்காவோட பேர் தான் வந்து வெஸ்ட்கேட் கார்டன். இதில் வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது எவ்வளோ அழகான ஒரு காட்சியை பார்த்து கொண்டு இருக்கீங்க பாருங்கள். என்ன அழகு, வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த குட்டியாக நதி போண்டு அந்த ஏரியாவை சுற்றி அப்படியே வளைஞ்சு ஓடுது. அதில் வந்து சுற்றுலா பயணிகள் படகு சேவையை வச்சுருக்காங்க. அதில் நிறைய பேர் போவாங்க. அடுத்தது இந்த இடத்த நான் பார்க்கும்பொழுது இது வந்து சீனாவா இல்லை பிரித்தானியாவான்னு தெரியலை. என்றால் அதிகளவு சீன மக்களை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் சீன மக்கள் எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் எடுத்து கொண்டிருக்காங்க பாருங்கள், ஒரு கேமராவோட வச்சுட்டு. சரி, அடுத்ததான் இன்னொரு முக்கியமான இடம் வந்து இந்த ஷாப்பிங் சென்டர். இந்த ஷாப்பிங் சென்டர் பேரை பாருங்கள். இந்த ஷாப்பிங் சென்டருக்குள்ளே நிறைய கடை தொகுதிகள் அமைக்கப்பட்டிருக்குது. சொல்லப்போனால் இந்த ஷாப்பிங் சென்டரில் வந்து எல்லா விதமான கடை தொகுதிகளும் இருக்குன்னு சொல்லலாம். அழகாக அதை வந்து அழகுபடுத்திக்காங்க பாருங்கள். பூமரங்கள் மேலே குடைக்கு கீழே இருந்து, இது அழகான ஒரு பூமரம். அதுக்கு பாருங்கள், குடையை தொங்க விட்டு குடையிலிருந்து அப்படியே பூச்செடிகள் வர மாதிரி எவ்வளோ அழகாக வந்து அதை வந்து அழகுபடுத்திருக்கிறாங்க. இரண்டு பக்கங்களும் நிறைய கடைகள் இருக்குது. நாங்கள் வெளியில் போய் பார்ப்போம். வெளியில் போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து ரோயல் மியூசியம். நீங்கள் ஷாப்பிங் சென்டருக்கு போகிற வழியிலே இருக்குது. அதை கட்டாயம் போய் பார்க்கணும். இங்கே வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இந்த மியூசியத்துக்குள்ளே நிறைய முக்கியமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு நேரம் இருந்தால் உள்ளே போய் பார்க்கலாம் தாராளமாக. இது வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான். இந்த சிட்டி வந்து மிக பழமையான ஒரு சிட்டி. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், மிக பழமை சார்ந்த நிறைய கட்டடக்கலைகளை பார்க்க முடியுது. இதுவும் அப்படி ஒரு கட்டடக்கலை தான் இங்கே நீங்கள் பார்க்குறது. இந்த கட்டடக்கலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு வித்தியாசமான முறையில் இந்த கட்டடக்கலை இருக்குது. அந்த வீதியெல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன கருங்கற்களால் அப்படியே பதிச்சிருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறேன், அந்த வீதி வந்து ஒரு சின்ன குட்டி வீதியாக இருக்கும். எல்லாமே கருங்கல்லில் பதிக்கப்பட்ட வீதி. இது வந்து ரோமர் காலத்தில் அதிகளவு இப்படியான வீதிகள் தான் அமைக்கப்பட்டது ரோமானிய காலத்தில். இங்கே வந்து நிறைய அந்த பழைய காலத்து அந்த இசைகளை வந்து இசைக்கருவிகளை வந்து வாசிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள். இன்றையும் பழமை மாறாத ஒரு நகரம்னு சொன்னால் இந்த கன்னியாகுமரி நகரத்தை சொல்லலாம். நிறைய அதிகளவான மக்களை நாங்கள் பார்க்க முடியுது. முக்கியமாக வந்து ஏன் எங்களை தமிழர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால், இவ்வளோ அழகான ஒரு நகரத்தில் ஏன் நாங்கள் வாழ முடியாது? சரி, அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா, எனக்கு நீண்ட நாள் ஆசை வந்து இந்த பபிள் டீ குடிக்கணும்னு. என்னென்னா, பபிள் டீ வந்து இப்போ வந்து உலகளாவிய ரீதியில் வந்து ஒரு பிரபலியம் அடைஞ்சு கொண்டு வருது. சரி, அப்படி என்ன தான் அந்த சுவை இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி ஒரு பபிள் டீ நான் நோட பண்ண போகிறேன். சரி, இப்போ அவர்கிட்ட கேட்டேன் எந்த பபிள் டீ நல்லதுன்னு சொன்னால், பெசன் ப்ரோட்டில் இருக்குமென்னு சொன்னால் பெசன் ப்ரோட்டை ஆர்டர் பண்ணேன். ஓகே, அது வந்து 7 பவுன்டா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 700 ரூபா இந்தியா காசுப்படி, 2800 ரூபா இலங்கை ரூபாப்படி. சரி, அப்படி பே பண்ணோடனே எங்களுக்கு ஒரு இப்போ புதுசாக டிக்கெட்டெல்லாம் தராங்கல்ல, ஒரு பார்கோட் மெஷின் அதை கொண்டு தராங்க. அதை கொண்டு நாங்கள் அது தான் மேசையில் வச்சுருக்கணும். அதை ரெடி ஆகணுன்னு கீக்கண்டு கற்றும் அதை கொடுத்தது திருப்பி வாங்கிட்டு வரணும். குடித்து பார்த்தேன், அவ்வளவுக்கு அந்த 7 பவுனுக்கு வலி, அதாவது பெருமதியாக இருக்குமென்னு சொன்னால், அது வந்து எனக்கு பெசன் ப்ரோட்டுக்குள்ளே அந்த பபிளாக போட்டிருக்கிறது தான் நான் ஹைலைட்டு. அது வந்து எனக்கு நிறைய பேருக்கு பிடிக்கலாம், பட் எனக்கு அதில் வந்து பெரிய ஒரு கூட சொல்கிறேன் விருப்பம் இல்லாமல் இருந்தீங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கணும் கட்டாயம். புதுசாக வந்தால் என்னோட அவ்வளோவுக்கு அது ஏற்றிட்டு இல்லை. அதை விட அந்த காசுக்கு இதை விட நல்ல பெருமதியான நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸை வந்து வாங்கலாம். இப்போ நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறது ப்ரைமார்க் என்னாலே தெரியும், யூகையில் இருக்க மிக பிரபலியமான ஒரு புடவை கடை. இது வந்து ஆக விலை குறைஞ்சளவில் உடுப்புகளை வாங்கி கொள்ளலாம். அவ்வளவுக்கு 2 ரூபா, 3 பவுன், 4 பவுன், 5 பவுன், ஈவன் 1 பவுன், ஈவன் 50p, இப்படி ஆக விலை குறைஞ்ச அளவு கூட இந்த
புடவை கடையில் வாங்கலாம். அதிக அளவில் மக்கள் வந்து இங்கே போவாங்க. ஏன்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதை 2, 3, 4 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே த்ரோ பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே. அவங்க அப்படியே நாங்களுக்கு இது வந்து அந்த சீசன் இப்போ சம்மர் வருதுண்டா, வெயில் காலம் இருந்தால் வெயிலுக்கு உடனே போயிட்டு 2 டீ-ஷர்ட்டை வாங்கிட்டு அவடத்தை போட்டுட்டு அதுக்காக அது விண்டருக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே போயிடும். அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலவங்க என்ன சொல்லலாம், பிராண்டடாக ஒரு அதே டிஷர்ட்டை ஒரு 60-70 வச்சுட்டு 3, 4, 5 வருஷம் வந்து தொடர்ந்து பயன்படுத்தி கொள்வாங்க. எப்படி நிறைய தரப்பான மக்கள் நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த கடையில் நிறைய அம்சங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட புடவைகள், குழந்தைகளுக்கான உடுப்புலேருந்து வீட்டில் பயன்படுத்துறதுலேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய அம்சங்கள் இருக்குது. நிறைய பொருட்கள் விற்கிறாங்க. எல்லாமே விலையை பொறுத்தவரையில் குறைந்த அளவில் விடும். தரமும் எப்படி சொல்கிறது, தரம் இல்லைன்னு சொல்லலாது. ஓரளவு நாங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நிறைய பேர் வந்து அதிக அளவில் பிரைமார்க்கு போய் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. பார்த்தாலே தெரியும், எல்லாமே இருக்குது. இங்கே வர பாட்டாவிலேருந்து எல்லாமே இருக்கும். இப்போ நாங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து இன்னும் ஒரு கடையை பார்க்க போகிறோம். அங்கே பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பூட்ஸ் இருக்குது. அது பக்கத்தில் பாட்டா கடை. இது வந்து சின்ன குட்டியாக ஒரு வேனில் அப்படி ஒரு சின்ன குட்டி ரெஸ்டாரண்ட் காஃபே மாதிரி வச்சுருக்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு புடவை கடை தான். பட் பிரேமா கூட நாங்கள் ஒப்பிடும் பொழுது நெக்ஸ்ட் வந்து தரத்துலையும் சரி விலையிலையும் சரி அதிக அளவில் இருக்கும். ஆக நெக்ஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் இப்போ போக முடியலை, ஏன்னா டைம் காணாது. நாங்கள் அப்படியே வெளியில் இன்னும் சில இடங்களை போய் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியே வாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு குட்டி கஃபேமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குல்ல இதை பார்க்கும்பொழுது. ஓகே, அடுத்ததாக வந்து ஜேடி இருக்குது. ஜேடி என்ன தெரியும் உங்களுக்கு, ஜேடியில் போயிட்டு உடுப்பு வாங்கி போட்டாலே ஒரு கெத்து மாதிரி கொண்டு ஃபீல் பண்ணுவாங்க யூகேயில். ஏன்னா அங்கே வந்து எல்லாமே பிராண்டடாக இருக்கும். ஷூலேருந்து உடுப்புலேருந்து எல்லாமே பிராண்டட். அதுவும் சும்மா தரத்தில் அடிக்க இயலாது. அங்கே வாங்குகிற உடுப்புகள் எல்லாம் விலை கூட தான், ஆனால் அதே மாதிரி தரமும் கூடவே இருக்கும். ஷூவெல்லாம் பார்க்குறதா உங்களுக்கு 150 பவுன், 200 பவுன், 180 பவுன் அப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகான ஷூக்கள். இதெல்லாம் லேடிஸும் பெண்களுக்கான ஷூக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் 35 பவுன் ஆஃபரில் போட்டிருக்குறாங்க. பிராண்டுகளை பொறுத்து விலைகள் மாறும். பாரு, இந்த நாய்க்கெல்லாம் வந்து நாய்க் ஷூவெல்லாம் பார்த்து அவ்வளோ வடிவாக இருக்குது. இது வந்து 140 சொச்சம் கிட்டத்தட்ட 15,000 இந்தியா காசுபடி. ஸ்ரீலங்கா காசுபடி 15,000 சொன்னால் 60,000 ஷூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60,000 80,000 ஒரு ஷூ. இவ்வளோ. ஆனால் இதில் வாங்கிட்டால் நிறைய மக்கள் போடுவாங்க. நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள்லாம் வந்து இப்படியான இங்கே பிறந்த வழக்காக இப்போ கூட இப்படி போடுவாங்க. இது சார் அவங்களுக்கு தெரியும். தரத்தில் வந்து புடவை கெடுத்தான் தரத்தில் அவ்வளோ தரமானதாக இருக்கும். ஒரு டிசைனாக இருக்கும். சூப்பர் ட்ரக் பவுண்ட் லேண்ட் இருக்குது. இதில் குட்டி குட்டியாக மார்க்கெட் போடுவாங்க. அடுத்தது முக்கியமான விடயம் வந்து இந்த கண்டபரியில் நாங்கள் இப்படி இதெல்லாம் பார்த்துட்டோம். முக்கியமாக வந்து பார்க்குறது கென்ட் கண்டபரி ஹாஸ்பிட்டல். இந்த நகரத்தை பொறுத்தவரையில் ஒரு கென்ட் கண்டபரி ஹாஸ்பிட்டல் என்றாலே நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். இங்கே வந்து நிறைய வசதிகளோடு கொண்ட மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. கண்டபரி ஹாஸ்பிட்டல் என்றாலே நிறைய பேர் போவாங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய வசதிகள் கொண்ட இதுவும் கண்டபரியில் இப்போ வந்துட்டு. அது மட்டும் இல்லை, நிறைய சர்வதேச மாணவர்களை பார்க்கக்கூடிய இருந்தீங்க. அதிகளவான சர்வதேச மாணவர்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிப்பதாகவும் நான் அறியப்பட்டேன். இங்கே வந்து கல்வி சார்ந்தும் வைத்தியம் சார்ந்தும் மிக பிரபல்யமான நிறைய நல்ல விடயங்கள் இருக்கிறதால மக்கள் வந்து எங்களோட தமிழ் மக்கள் வந்து அதிகளவு வாழ்கிறாங்கன்னு சொல்லலாம். அதோட இங்கே வந்து நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்போ எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதனால் நாங்கள் அதிகளவான தமிழ் மக்கள் வந்து இந்த இடத்தை நோக்கி வந்து இங்கே வசிக்கிறாங்க. சரி, நாங்கள் இன்றைக்கு அழகான தமிழர்கள் நிறைந்த அதிகம் வாழுகின்ற கண்டபரி நகரத்தை பற்றி பார்த்துட்டோம். இது போன்ற நிறைய நகரங்களை பிரித்தானியாவில் மட்டுமில்லை உலகம் இருக்கிற நிறைய நகரங்களுக்கு சென்று அங்கங்கே என்னென்ன காணொலிகள் இருக்குன்றதை நாங்கள் தொடர்ந்து இந்த சேனலில் போடுவோம். எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இது போன்ற நிறைய காணொலிகள் வரும். இந்த நகரங்களை மட்டுமல்ல
உணவு தொடர்பான காணொளிகளும் உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ அழகான காட்சிகள், இதை பார்த்து கொண்டே இருக்கலாம். இது போன்ற இன்னும் சில நகரங்கள் இந்த பகுதியை சுற்றி இருக்குது. அந்த காணொலியும் மிக விரைவில் வரும். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. உங்களோட ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை. மிக்க நன்றி.